ஒரே தேர்தல்ங்கிறது கண்டிப்பாக யாரும் பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக மாநில கட்சிகளை முழுமையாக இது பாதிக்கும். முரண்பாடுங்கிறது தெரியலையே. இப்போ பார்க்கும்போது இது வரைக்கும் ஏன் சந்திரபாபு நாயுடு இதற்கு எதற்கான குரல்ஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? மாநில அரசு தான் கொடுக்கணும், மத்திய அரசுக்கு இடமே கிடையாதுங்க. இப்போ ஐஐடி இருக்குன்னா அந்த ஐஐடி கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கணும்னா மாநில அரசு தான் கொடுக்கணும். ஆக இது நிலப்பரப்புக்கு சொந்தமானது, நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு எல்லாமே தகுதி எல்லாம் யாருக்கு இருக்குன்னா மாநில அரசு. அந்த மக்களும் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ அறிஞர்கள்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. நான் கேட்குறேன், ஏன் அந்த ஸ்டெர்லைட்டு மூடியாச்சு இல்லை, ஏன் இன்னொரு மாநிலத்துக்கு அது போகல? சார் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். மத்திய அரசு அந்த இடத்த ஆய்வு பண்றேன்னு வர்றாங்க. ஆய்வு பண்றேன்னு வர்றவங்கள தடுக்க முடியாது. அனில் அகர்வாலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ இது அரசாங்கம், ஒரு சட்டம் இருந்தது, இது அரசு, அது அரசுக்கு சொந்தமானது. அப்படியே அது இருந்தாலும் கூட அரசுக்கு சொந்தமானது. அந்த அரசுக்கு சொந்தமானதை சட்டத்தை திருத்தி இது நீ பிரைவேட்டா உள்ளவனுக்கு ₹1 சாமான ₹1000 விற்கிற வேலை. எங்க ஊரை ஒழிச்சு எல்லாத்தையும் ஒழிச்சு எங்களுக்கு நாசப்படுத்தி எங்களுக்கு கலந்து மக்களை கேட்கணுமா இல்லையா? கருத்து கணிப்பு இருக்குல்ல, மக்கள் எல்லாம் கேட்காம நீ ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? நீ யார் கொடுக்கறதுக்கு? எங்களுடைய இடத்த, நாங்க வசிக்கிற இடத்த நீ எவ்வளவு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு அவனை 99 வருஷம் போய் வெட்டி எடுத்துக்க என்ன இருக்காது? உண்மையிலே அவமானமாக நினைக்கக்கூடியவராக இருந்தால் நீங்க ரிசைன்மெண்ட் போயிருக்கணும். எதிர்கட்சிகள் ஆளக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவங்க எதிர்கட்சிகள் தான் இப்ப எல்லாரையும் உள்ளத்துக்கு போறது வர்றது எல்லா மாநில முதல்வர்களையும் மிரட்டித்தாங்க. ஏன் குலாம் நபி ஆசாத்ல இருந்து காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய லீடர்ஸ்ல இருந்து எங்க போனாங்க? ஏன் ஆம் ஆத்மியில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வெளில போறாங்க? உயிருக்கு பயந்துதான். ஏன்னா ஒரு கொலகார பாதிகள், காந்தியே சுட்டவனுங்க, யாரும் சுட மாட்டாங்க, யாரும் கொல்ல மாட்டாங்க. வாகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழகத்தின் ஆம் ஆத்மியின் தலைவர் திரு வசீகரன் அவர்கள். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நீண்ட நாட்களாக பாஜகவோட ஒரு குரல். கிட்டத்தட்ட பல மசோதாக்களை தாக்கல் செஞ்சு ஆர்டிக்கிள் 370, ராமர் கோவில், இதுபோல் பல மசோதாக்களை தாக்கல் செஞ்சு அவங்கள வெற்றியும் பெற்றுட்டாங்க. இன்றைக்கி அவங்க கையில் எடுக்கணும் 2 ஆயுதம், ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் யூனிஃபார்ம் சிவில் கோட். இன்றைக்கி அதாவது போன வாரம் பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் ஆகிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க ஆம் ஆத்மி? ஒரு தேசத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயம், ஒரு ஜனநாயகத்துக்கே எதிரான ஒரு செயல். ஆனால் பாஜக இது ஜனநாயகத்துக்கு எதிராகவும் தேசத்திற்கு ஆபத்தான விஷயங்களையும் மக்கள் விரோதமான விஷயங்களையும் சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது அவங்க அதை தவறுன்னே நினைக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு அது சரி. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படின்னு செருங்கி, ஏன்னா மெஜாரிட்டி இருந்துச்சு, நடைமுறைப்படுத்திட்டு வந்தாங்க. சரி, இப்போ மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் நியாயமாக ஓரளவாவது இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களும் அது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக, ரொம்ப மிகப்பெரிய, ஏன்னா ஒரு சோஷியலிஸ்டாக இருந்தவர் நிதிஷ்குமார். அவருடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட். அவரே இதுக்கெல்லாம் உடன்பட்டு போகிறாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப நாட்டுக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டமான விஷயம் தான். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் நல்ல அனுபவமிக்க ஒரு ஆள். அவர் NT ராமாராவ் காலத்துலேருந்து அவர் அரசியலில் இருக்கிறாரு. பல முறை ஆட்சிகளை செஞ்சுருக்கிறாரு. ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கிறாரு, எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் முக்கிய தேசிய ஆட்சி, அகில இந்தியாவில் இருந்த ஆட்சிகளெல்லாம் அந்த அணிகளுக்கெல்லாம் முக்கிய தலைவர்களெல்லாம் அளவு அவருக்கு பெற்றிருக்கிறாரு. அவருடைய கட்சியை சார்ந்தவங்களாம் பாலயோகி போன்றவர்கள்லாம் சபாநாயகர் வரைக்கும் பணியாற்றிருக்கிறாங்க. அனுபவமிக்க ஒரு தரந்தாழ்ந்த அரசியலை செய்யணும், இதுதான் முடிவுங்கிற மாதிரி செய்கிறாங்க. அதனால் இந்த ஒரே தேர்தல்ங்கிறது கண்டிப்பாக யாரும் பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக மாநில கட்சிகளை முழுமையாக இது பாதிக்க போகுது. ஏன்னா அது தேசிய, இப்போ பிஜேபி இருக்குன்னு சொன்னால் பிஜேபி இப்போ இந்தியாவிலேயே பிஜேபி தான் அதிக பலம் பொருந்திய ஒரு கட்சி சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் அதிக பணம் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சியும் அதுதான். இப்போ இந்த கட்சியோட இப்போ ஒரே தேர்தலில் அவங்க சமாளிக்க முடியும், ஒரே தேர்தலாம். ஆனால் இதை எல்லா சாதாரண கட்சிகளும் எதிர்கொள்ள முடியுமா? அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணுறதையும் அவ்வளோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கட்சி செய்ய முடியுமான்னா இது பெரிய சவாலாக அமையுது. அதனால இது எல்லாருமே அவங்களோட போட்டி போட முடியாத ஒரு ஜனநாயகம் பாதிக்கப்படுது. ஒரு சாதாரண ஆள் ஒரு சுயேட்சை ஜெயிக்க முடியல தானே இன்னைக்கு.
அரசியல் கட்சியாக இதே ஒரு ஜனநாயகத்துக்கு உள்ள ஒரு அடிதான். ஒரு சுயேட்சை நல்ல வேட்பாளர் நிற்கிறாரு, மக்கள் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட அவரால் வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஈடு கொடுக்க முடியல அவரால், செலவுனாலும் சரி பலத்தினாலும் சரி, அவர் ஆட்கள் பலத்தினாலையும் விளம்பரம் பலம் எடுத்துக்கனால அவங்களால ஈடுகட்ட முடியாமல் நிறைய நல்ல வெற்றி பெற வேண்டிய நல்ல வேட்பாளர்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து இவ்வளோ நாள் நம்ம அது சாத்தியமில்லைன்னே சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் குழு போட்டாங்க. ஏன்னா இவங்க டெக்னிக்கலாக வர்றவங்க உள்ள அப்படி பண்ணி அரசியலை நீதிமன்றங்களையே என்ன தனக்கு சாதகமாக்கி அதன் மூலமாக அவங்க நினைக்கிறத நிறைவேற்றக்கூடியவங்க. இப்பவும் பார்த்தா இந்த வரக்கூடிய நாங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ள இருக்கிறவர்களை வைத்து நிறைவேற்றிடுவோம்னா என்னன்னு கேட்டால் நிறைய பேரை இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு. 2 மசோதாக்கள், அதாவது ராமஜென்ம பூமி ஆகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அதனால் மசோதா தாக்கல் அடித்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சி ஒரு வலுவான இடத்துல இருக்குது. இன்னும் அழுத்தி சொல்லணுன்னா ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு யூனிஃபார்ம் சிவில் கோட்டுக்கும் எதிராக பேசினார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கும் எதிராக பேசினார். இப்படி கூட்டணி கட்சியிலே ஒரு முரண்பாடாக இருக்கிற ஒரு சூழலில் எப்படி ஏன் இதை வந்து திடீர்னு அந்த அமைச்சகத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க? முரண்பாடுங்கிறது தெரியலையே. இப்போ பார்க்கும்போது இது வரைக்கும் ஏன் வந்து சந்திரபாபு நாயுடு இதற்கு எதற்கான குரல்ஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? நியாயமாக மக்களுக்கான ஒரு அரசை நடத்துகிறேன், ஆந்திரம் தெலுங்கு மக்களுக்காக நடத்துகிறேன், சாமானிய மக்களுக்காக நடத்துகிறேன்னு சொல்கிற சந்திரபாபு நாயுடு ஏன் இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் சரியா தவறா, இது வேணுமா வேண்டாமா சொல்லிருக்கணும்? ஒருவேளை ஆதரிக்கிறாங்களோ, நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் ஆதரிக்கிறாங்களோ? அது என்ன காரணம்? அவங்க ஆதரிக்கிறது வந்து ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு ஆதரிக்கிறாங்க வேணும்னா இருக்கலாம். அப்போ ஏதோ இவர்கள் வந்து எல்லாருமே பிஜேபி வந்து எல்லாருமே முடக்கி இருக்குங்கிறதா இதுல இருந்து தெரியுது. ஏன்னு கேட்டால் மாநில அரசுகளுக்கெல்லாம் பவரே கிடையாது சார். சும்மா அதான் நம்ம பேச்சு. இது வந்து இப்போ ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறாங்க. எந்த இது இப்போ டங்ஸ்டன் விஷயத்தில் 5 வருடத்துக்கு முன்னாடியே இது இருக்கு. 5 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு மத்திய அரசு வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அதை தடுக்க முடியுமா? மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அந்த தகுதி தான் இருக்கா? மத்திய அரசு ஒன்று செய்வது ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ஒன்றுமே பார்க்க தான் வந்திருக்கிறோம், இப்போவே எங்களை வந்து தடுக்கிறீங்களே, நாங்கள் இன்னைக்கு எதுவும் செய்யணும்னு சொன்னோமா அப்படிம்பாங்க. அப்போ இங்கே கேட்குறவங்க இப்படின்னா அப்போவே வந்தார்கள், அப்போவே தடுத்துருக்கணும். அதெல்லாம் வந்து இந்த முழு அதிகாரத்தையும் அவங்க, ஏன்னா ஒரு மத்திய அரசுங்கிறது என்னன்னு சொன்னா சார், மாநில அரசுங்கிறது தான் இடம் நிலப்பரப்பு வந்து சொந்தமானது யாருக்குன்னா மாநில அரசுகளுக்கு தான். எல்லாம் இந்த இருக்கிற அத்தனை மாநிலங்களுக்கும் சொந்தமானது மாநில அரசு. அப்போ அந்த மாநில அரசுக்கு தான் அவங்க தான் மக்களோட டைரக்டாகவே டீல் பண்ணுறவங்க. அடுத்த கட்ட எம்எல்ஏக்கள் சரி, இந்த எம்பிக்கள் எந்த எதுலையும் போய் வேலை பார்த்து ஒன்றும் அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பாராளுமன்றத்துக்கு போகலாம் வரலாம். மத்திய அரசுக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு தொகுதி மக்களுக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இங்குள்ள இஷ்யூஸை எடுத்து அங்கே பேசலாம். இதை தவிர அவர்கள் அந்த ஏற்கனவே அந்த பணமாவது வந்துட்டு இருந்தது, ஒரு தொகுதிக்குன்னு இத்தனை கோடி பணமாவது கொடுத்துருது. இப்போ அதுவும் கிடையாது. ஆக எந்த தொடர்பும் மக்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அவங்க தொகுதிக்கு வரலாங்களோ, அவங்க வந்தாலும் ஒன்று தான், வராட்டியும் ஒன்று தான். ஒரு பிரயோஜனமும் அந்த தொகுதி கிடையாது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு, மற்ற நகராட்சி சம்பந்தம், மாநகராட்சிக்கு, பஞ்சாயத்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் கூட அவர்களுக்கு கிடையாது. ஆனால் மத்திய அரசு எந்த அதிகாரமும் மக்களிடம் நேரடியாக இல்லாத ஒரு அரசு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதிகாரத்தை அதிகப்படுத்திக்குது. மாநில அரசை எதையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. இப்போ தேர்தல் எப்படிங்க சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? ஒரு தேர்தலை கழிச்சிட்டா ஒரு மாநில அரசு தோத்து போயிடுது, இல்லை ஏதாவது பிரச்சனையில டிசால்வ் ஆகி ஒரு 3 வருஷம் பாக்கி இருக்குது. அப்போ 3 வருஷம் என்ன பண்ணுவாங்க? ஆளுநர் ஆட்சி 6 மாதம் வைக்கலாம், அடுத்த எக்ஸ்டெண்டாக ஒரு இப்போ உள்ள சூடு இன்னொரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். இது வந்து 3 வருஷம் இருந்தாலும் சரி, 4 வருஷம் இருந்தாலும் சரி, அடுத்த தேர்தல் வரைக்கும் இவர்கள் வெயிட் பண்ணணும். அப்போ அங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி எவ்வளவு காலத்துக்கு போகுது? அப்போ நேரடியாக இவர்கள் அதிகாரம் செலுத்துவதற்காகத்தான் எல்லாமே. இவங்க வந்து மாநில அரசுல இருக்கக்கூடாது சார், அவங்களோட நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டா, மாநில அரசுகள் எல்லாம் வந்து அவங்க கட்சி ஆளக்கூடிய இடங்கள்லாம் வந்து அவங்களே அது அவங்க தான் அது இவங்க சொல்றதை நிறைவேற்றிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், போகலாம், வரலாம். ஆனால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள இது மாதிரி இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை கவுத்துடலாம். இவங்க நினைச்ச ஏதாவது ஒன்று சொல்லி இவ்வளோ இதை கொண்டு வர்றோம், நாளைக்கு ஆட்சியை நடத்த விடுவாங்களா? நாங்கள் படுற பாட்டு என்னைக்கு பதவியில் ஏறி உட்கார்ந்தோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து நிம்மதியாக இல்லை, ஒரு சுதந்திரமாக நாங்கள் ஒரு மக்களுக்கு சேவை செய்ய முடியல. இதெல்லாம் மீறி தான் இவ்வளோ நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறோம். அதுக்கும் எங்களை தூக்கி நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றோம். இதே வேலையாகவே இருக்குது என்ன. ஆக இவர்களது மாநிலங்கிறது அதுதான் மக்களோட தொடர்புடைய ஒன்று. மக்களுக்காக இடம் வேணுமா? இப்போ ஒரு இடம் வேணும்னு சொன்னால் மாநில அரசு தான் கொடுக்கணும், மத்திய அரசுக்கு இடமே கிடையாதுங்க.
இப்போ ஐஐடி இருக்குன்னா அந்த ஐஐடிக்கு கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கணும்னா மாநில அரசு தானே கொடுக்கணும். ஆக இது நிலப்பரப்புக்கு சொந்தமானது, நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு எல்லாமே தகுதி எல்லாம் யாருக்கு இருக்குன்னா மாநில அரசுக்கு இருக்கு. நீ வந்து கேட்கலாம், மாநில அரசு நீ கேட்டு இவர்களிடம் பெற்று தான் செய்யணும். ஆக இதெல்லாம் அப்போலேருந்து இதே மாதிரி இப்போ என்ன எந்த அதிகாரம் ஆக்சுவலாக சொல்ல போனால் எப்படி இருக்கணும் மத்திய அரசுன்னு சொன்னால், ரயில்வே அவங்க பார்க்கணும், ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலம் தொடர்புள்ள ஏர்வேஸை பார்க்கலாம், ஒட்டுமொத்த ஹெல்த் சம்பந்தமான சுகாதாரத்தை பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு உறவுகள் அது நம்ம பார்க்க முடியாது, புரியுதா? அதெல்லாம் வந்து இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளை மட்டும் பார்த்துக்கிட்டு நாடு எவனும் வந்து உள்ள வராமல் போகாமல் நாட்டுக்கு வர்த்தகத்தை எப்படி வெளிநாடுகளுக்கு உள்நாடு எக்கனாமிக்கல் இதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு அவரவர்களையும், அதுதான் மாநிலத்தினுடைய உரிமைகள். இப்படிதான் இப்போ யுஏஇ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி அதிகாரம். இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மாநிலத்தில் எந்த அதிகாரமும் இல்லைன்றீங்களா? என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு போலீஸுக்கு வச்சுக்கலாம், சம்பளம் கொடுக்கலாம், இது மாதிரி ஒரு இதுதானே சார் பண்ண. இல்லை, ஒரு பிரதம மந்திரிக்கு ஒரு கண்ட்ரோலில் தானே ஒரு மாநில அரசும் இருக்கணும். எப்படி எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க இவங்க எதுவுமே இவங்க அதிகாரமே உரிமையே கிடையாது. இல்லை, இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு இப்போ டெல்லி எடுத்துங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கலாம், ஸ்கூல்ஸும் பார்க்கலாம், மருத்துவமனைகள் சுகாதாரத்தை பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி என்ன நாங்கள் பெருசாக அதில் நாங்கள் பண்ணிட முடியும்? எந்த ஒரு இடமும் எங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கம், இப்போ மாநில அரசு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனால் மத்திய அரசுக்கு அந்த நிலம் வேணும். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்கலாம் இல்லையா? எப்படி நடக்குது? எப்படி கொடுக்க முடியுங்கிறேன் நான். என்ன சொல்கிறேன், நீ வந்து இந்த இடம் வந்து டங்ஸ்டன் இருக்குங்கிறத அது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டெர்லைட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸ்டெர்லைட் அந்த புகை வந்து வர்றது, கெமிக்கல் வர்றதுனால எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குங்கிறத அந்த மக்களும் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ அறிஞர்கள்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. நான் கேட்குறேன், ஏன் அந்த ஸ்டெர்லைட்டு மூடியாச்சு இல்லை, ஏன் இன்னொரு மாநிலத்துக்கு அது போகல? தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டால் இதை வந்து வேற மாநிலத்தில் யாருமே அவங்க இடத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கேயோ டெல்லியில் நீ ஆட்சி பண்ணுற நீ ஏதோ உங்கள் ஆளுங்களை ஏன் அதை வந்து அங்கே வேற எங்கேயும் டங்ஸ்டனை தேட, எங்கேயும் ஆய்வு பண்ண, இங்கேயே வந்து அதை பண்ண வேண்டிய அவசியம். யூனியன் கவர்மெண்ட் நேரடியாக வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்தை கைப்பற்ற முடியுமா? முடியாது. அதில் வந்து ஆலோசனை பண்ணி தானே செய்ய முடியும். அப்போ ஏற்கனவே இது போல ஒரு நிகழ்வு நடந்திருக்கணும் தானே இந்த இடத்துல. அடுத்ததில் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டால் அவங்க என்ன இப்போ என்ன அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அப்போ அந்த பயணப்பட்டிருக்கும் போது ஆளும் அரசாங்கம், அதாவது நான் திமுக அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க இதுவரை? சார் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். மத்திய அரசு வந்து அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணுறேன்னு வர்றாங்க. ஆய்வு பண்ணுறேன்னு வர்றவங்கள தடுக்க முடியாது. தடுத்து அவங்க ஏலம் போனதுக்கு அப்புறம் அப்போ இருந்தால் தெரிய வருது, இவங்களுக்கே தெரியாமல் அவங்க கொடுக்குறான். ஆக நீ என்ன சொல்கிற, எங்கள் மண்ணு நாங்கள் இருக்கிறோம், எங்களை ஆலோசிக்காம நீ யாரும் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் அகர்வால், அனில் அகர்வாலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ வந்து இது அரசாங்கம், ஒரு சட்டம் இருந்தது, இது வந்து அரசு, அது அரசுக்கு சொந்தமானது. அப்படியே அது இருந்தாலும் கூட அரசுக்கு சொந்தமானது. அந்த அரசுக்கு சொந்தமானதை சட்டத்தை திருத்தி இது வந்து நீ பிரைவேட்டா உள்ளவனுக்கு ₹1 சாமான ₹1000 விற்கிற வேலை அது. அந்த இடம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் ₹1 பொருளை ₹1000 விற்கிறது. அதுக்கு நீ வந்து எங்கேயோ இருக்கிறவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு, தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கும் அங்கேயிருந்து காட்டி நீ இங்கே வந்து எடுத்து நீ வீன்னு சொல்றிய. ஏன் அந்த வேலை உனக்கு? ஏன் அவனுக்கு வித்து கொடுக்கறதுல உனக்கு என்ன அவ்வளோ அக்கறைன்னு? பொருளாதார அடிப்படையில் இல்லை, நீங்க ஊரை ஒழிச்சு எல்லாத்தையும் ஒழிச்சு எங்களை நாசப்படுத்தி எங்களுக்கு கலந்து மக்களை கேட்கணுமா இல்லையா? கருத்து கணிப்பு இருக்குல்ல, மக்கள் எல்லாம் கேட்காம நீ ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? நீ யார் கொடுக்கறதுக்கு? எங்களுடைய இடத்த, நாங்க வசிக்கிற இடத்த நீ எவ்வளவு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு அவனை 99 வருஷம் போய் வெட்டி எடுத்துக்க என்ன அர்த்தம்? ஆக நீ யாருன்னு என்னுடைய கேள்வி. ஏன் அனில் அகர்வால் யாருங்க எங்க இடத்துல வந்து உனக்கு எங்கேயாவது சம்பந்தம் இருக்குதா? அந்தந்த மாநிலம், மண்ணுக்கேற்ற மாநில மக்கள் இருக்காங்க அங்க. நீங்க வந்து அந்த மாநிலத்தை சரியா கலந்து ஆலோசிச்சு அதைத்தான் இன்னைக்கு அவங்க ஸ்டாலின் சொல்றாரு, எதுக்குறாரு. அவர் வந்து எதிர்கட்சிகள் 1000 பேசலாம், இதெல்லாம் இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க, இதே இல்லை நாளைக்கு இதை பிடிக்க விடுமா, அடுத்தது கூட்ட பிடிக்க விடுமா. ஏற்கனவே பிரதமர் கொஞ்சம் பேச்சா மாட்டை பிடிக்கிட்டு போறானோ, ஆட்டை பிடிக்கிட்டு போறானோ, இது எல்லாமே ஒரு பிரதமர் கூடிய பேச்சை அவர் பேசியிருக்கிறாரு. ஆக இது வந்து எல்லாம் ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு அரசாக இது இருந்திருந்தா என்ன செய்வாங்க? மக்களோட இணைஞ்சி எங்களுக்கு இந்த இடத்துல என்னென்னது இருக்கு மக்களோட கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதை ஏலம் விடணும். ஏலம் விட்டுட்டாங்க மக்கள்கிட்ட வந்து பேசுவீங்க. என்ன லாஜிக் இது?
ஸோ இது வந்து டோட்டலாகவே இவர் இதை வந்து அனுமதிக்கவே கூடாது. இதை வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுறாங்க. அதுதான் வரவேற்கிறோம் நாங்கள். ஏன்னா இது மாதிரி இன்னைக்கு ஒரே தேர்தல் என்ன விதத்தில் சாத்தியமா? எத்தனை பை எலெக்ஷனை பார்க்குறோம். ஜனநாயக தொடர்ந்து தேர்தல் சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்ச விஷயத்த ஒரு அமைச்சகத்தில் தாக்கல் செய்யறாங்கன்னா அது என்ன? தொடர்ந்து இவங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பெரிய இஷ்யூஸ் வரும்போது இப்போ மிகப்பெரிய இந்த பாருங்க, அதானியுடைய விவகாரம் உலகமே நாருது, அசிங்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாரு. இதை வந்து என்னன்னு யாரும் இப்போ பார்லிமெண்ட்ல பேசிட முடியாது. இந்த தன்கருடைய மேட்டர் வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு இந்திய வரலாறுல ஒரு ராஜ்யசபாவில் ஒரு சேர்மன் மேல இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது அது கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு அவமானம்ங்கிறது நம்ம தான் இதை அவமானமா நினைக்கிறோம். என்னடா ஒரு துணை ஜனாதிபதி மேல ஒரு மேல மாநிலங்களுடைய தலைவர் மேல இது வரைக்கும் எல்லாமே ஹமீத் அன்சாரி இருந்தாரு. பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ்ல சார்ந்த ஹமீத் அன்சாரி இருந்தாரு. ஏதாவது இருந்ததா? இவங்க கத்திரமா இருந்துச்சா? எங்களுக்கு பேச கொடுக்கல போல வரலன்னு ஏதாவது இருந்ததா? ஆக இது வரைக்கும் ரொம்ப ஏன்னா எதுக்கு ஏன் வந்து மேலவைக்கு வந்து உயரிய பொறுப்பை கொண்ட இங்கே கூட மக்களவையில் இருக்கிறவங்கள எம்பிக்களை அனுபவம் உள்ளவங்கள தான் சபாநாயகர் ஆக்குவாங்க. அங்கே இந்தியாவினுடைய உயர் பொறுப்பு ஜனாதிபதி, இந்தியாவினுடைய உயர் பொறுப்பு, அதுக்கு மேலே போஸ்ட் இல்லை. அதில் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவரை மாநிலங்களை தலைவராக்கினா எவ்வளவு கண்ணியமாக இருக்கணும். அப்போ ஒரு தவறான ஆளை, ஏன்னா இவங்க கவர்னர்னு மாநிலங்களுக்கு போடுற எல்லாருமே வந்து ஒரு தவறான ஆளை, மாநில அரசை கஷ்டப்படுத்தக்கூடிய துன்புறுத்தக்கூடிய. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கலாச்சாரத்தை பேசுறது, தமிழை எதிராக பேசுறது, தமிழ் பாடல்களை இந்த வாழ்த்து பாடல்களை பற்றி பேசுறது, தமிழ் மக்களுக்கே எதிராக பல தடவை பேசியிருக்கிறார். ஆக இது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆட்கள் தான். அப்படி இருந்தவர் தான் தன்கர் வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த அரசுக்கு யாராவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அரசுகளுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஆட்களை தான் இவங்க வந்து என்ன செய்யறது, கவர்னர். அந்த யார் அதுலயே நல்லா செஞ்சானோ அதை தேர்ந்தெடுத்து துணை ஜனாதிபதி ஆக்குறாங்க. அப்ப துணை ஜனாதிபதிக்கு வந்து ஜனாதிபதிக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஏன்னா ஆனா துணை ஜனாதிபதிக்கு மாநிலங்களவையை நிர்வகிக்கக்கூடிய, அங்கே ஒரு சபாநாயகர் அளவுக்கு பணியாற்றக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு பொறுப்பு. ஏன்னா பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட, அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்கள் இங்கே வந்தாதான் நிறைவேறும். அப்போ அதுவே முக்கியம். அதை விட முக்கியம் இங்கே போச்சுன்னா போயிடுச்சு. ஆக அந்த இடத்துல உனக்கு கொடுத்துருக்கும் போது நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்கள அவமானமாக நினைக்கல. உண்மையிலே அவமானமாக நினைக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் ரிசைன்மெண்ட் போயிருக்கணும். அந்த சேர்மன் இருக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு கூச்ச நாச்சமும் கிடையாது, சூடு சொரணையும் கிடையாது, எந்த இது கிடையாது. எது வேணாலும் யார் வேணாலும் பேசிக்க. இப்போ எதுக்கு இப்போ சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு எதுக்கு அங்கே முயற்சி பண்ணுறாங்க? இப்போ இந்த முயற்சி பண்ணாங்க, அதுவும் போச்சு. இப்போ என்ன நீதிமன்றம் சரியாக இன்னைக்கு கொடுத்துருச்சு. இல்லைன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரையும் வெளியேற்றிட்டு எல்லாரையும் இப்போ கூட ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதான் நடக்க போகுது. இப்போ இந்த இதுக்கு என்னன்னு கேட்டால் அவங்க கருத்து ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இருப்பவர்களை வைத்து அந்த இதை நாங்கள் ஜெயிச்சிருவோம், அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் உள்ள வர முடியாது. இல்லை, கிட்டத்தட்ட 375 ஓட்டு தேவை இல்லையா ஒரு மசோதா தாக்கல் செய்ய? ஏற்கனவே எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு சட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? பாராளுமன்றத்துக்கு வந்த பூசில நடந்ததா இல்லையா? இப்போ மெஜாரிட்டி இல்லை, இருந்தாலும் இவர்கள் எப்படியாவது நிறைவேற்றுவாங்க. என்னன்னு கேட்டால் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ பேசக்கூடாது. இப்போ நிறைய இஷ்யூஸ் இப்போ அவங்க மேலே அலிகேஷன்ஸ் வந்து 1-2 கிடையாது. பிஜேபினாலே ஆட்சினாலே மோடினாலே அலிகேஷன் தான். ஏன்னா வந்து இவங்க வந்து கொள்ளையடிக்கும் மிகப்பெரிய கூடாரமாக மாறி போயிருக்கிறார்கள். என்ன இருக்குது, எல்லாரும் வித்தியாசமான கொள்ளை. சட்டத்தின் அடிப்படையில் தான் கலவரங்களையும் நடத்துவாங்க. அவங்களே ரெடி பண்ணுவாங்க. முதல்ல ஒரு கோயிலை பார்ப்பாங்க, அவங்க அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா கலவரத்தின் மூலம் ஒரு ஆட்சிகளை கைப்பற்றிருக்கிறார். மக்களை பிரித்ததன் மூலமாக இவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க அனுபவங்கள். இப்போ அடுத்தது ஏன்னா இப்போ ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பின் வாங்கணும், இதுக்கு அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம். ஆக நம்ம அந்த பழைய வேலையை நம்ம எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு விஸ்வ இந்து பரிஷத்துக்கிட்ட போய் அந்த வேலையை கொடுத்து இப்போ இனிமேல் வந்து வர வேண்டியதில்லை. இனிமேல் வேலை வாய்ப்பெல்லாம் வந்து தேவையில்லை. வரவங்களாம் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீ வந்து எந்த மசூதி கீழே என்ன இருக்குன்னு பாரு, இது பார்க்குற வேலையை நான் உனக்கு கொடுத்துட்றேன். இது மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இது வந்து எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ
இதையும் எல்லா வகையிலும் ஒர்க் பண்றாங்க பாருங்க. இதை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எப்படி கையாள போகுது? அவர்களுடைய சூழ்ச்சிகள்லேருந்து தொடர்ந்து அவர்கள் சூழ்ச்சியினால் வெற்றி பெற்றே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூழ்ச்சிகளை இவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் இவர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இந்த பார்வை எப்படி பார்க்கப்படுதுன்னா, இல்லை இது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மசோதா தாக்கல் ஆனாலும் தோல்வி அடையும், ஆனால் அதானியுடைய விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த முக்கியமான இந்த மசோதாவை அமைச்சகத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. பொதுவாகவே இந்த மாதிரி ஆட்சிகள் அரசாங்கம் என்னன்னா பொதுவாகவே டைவர்ட் பண்ணுறது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இவங்க வந்து அதை கொண்டு வரும்போது இப்போ தேர்தல் வந்து இது தேர்தல் ஆணையம் இல்லைங்க பண்ணணும். இந்த வேலையெல்லாம் யார் பண்ணணும்? தேர்தல் ஆணையம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த புறம் என்ன கோவிந்தா ஜனாதிபதி அவர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்கல்ல, இப்போ அந்த குழு ஒரு பரிந்துரை பண்ணுது. இதை எப்படி நடத்துவது என்னங்கிறதெல்லாம் பற்றி இன்னொரு குழு ஒன்று போடணுமா? அப்புறம் ஏன் தேர்தல் கமிஷனை மூடினேன்? தேர்தல் ஆணையம் தானே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்குன்னு கமிஷனர்ஸ், ஒரு கமிஷனர் இருந்தவர் 3 கமிஷனராக மாற்றினீங்க. அப்போ இன்னைக்கு பூரா அந்த தேர்தல் கமிஷன் தான் சரியாக, நான் எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தல் கமிஷன் சரியில்லைன்னு சொல்றப்ப சரியாக தேர்தல் கமிஷன் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்றது யாரு? நீங்க தானே. ஏன் அந்த தேர்தல் கமிஷனையும் பலவீனப்படுத்துறதுக்காக இன்னொரு குழு போட போறீங்க? குழு போட்டு அந்த அப்போ அதிகாரிகளால் நடத்த விடாமல் அந்த குழுவில் அரசியல்வாதிகள் அவர்களே நியமித்து திரும்ப வந்து தேர்தலில் திரும்பவும் மீண்டும் இவர்கள் என்னன்னு கேட்டால் ஆட்சியில் இவர்கள் இருந்து கொண்டே இருக்கணும் அதிகாரத்தில். இது வந்து மொத்தமாக மாநிலங்களுடைய அதிகாரங்களை இருப்பது ஏற்கனவே பாதி பறிச்சாச்சு, மீதியையும் பறித்தாக வேண்டும். அப்போ பறித்தாகணும்னா இவர்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு மாநிலமாக இனிமேல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் ஆள மாட்டார்கள். எல்லா மாநிலங்களையும் கவர்னர்கள், ஆளுநர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்க போகிறார்கள். முதலமைச்சர் இருப்பாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போ வந்த உடனே கொஞ்ச நாள் இவங்க எதையாவது சொல்லி இவர்கள் கலைத்து விடுவார்கள். ஏன்னா இனிமே கலைக்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. இது நாள் வரை காங்கிரஸ் செஞ்சிச்சு, காங்கிரஸ் தான் கலைக்கிற வரை 356 பயன்படுத்துதுன்னு. இப்ப இவர்கள் புது சட்டத்தை ஏற்றுவார்கள். கலைக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது ஏற்றினா இப்ப இந்த தேர்தல் வரும்போது நிச்சயமா கலைக்க தானே வேணும். ஒரு வழி மாநில அரசு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சிட்டா அவங்க ஜெயிச்சு வர ஸ்டேட்ஸ் வேற, எதிர்கட்சிகள் ஆளக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இப்ப எல்லாரையும் உள்ளத்துக்கு போறது வர்றது எல்லா மாநில முதல்வர்களையும் மிரட்டி தானே. ஏன் வந்து இன்னைக்கு குலாம் நபி ஆசாத்ல இருந்து காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய லீடர்ஸ்ல இருந்து எங்க போனாங்க? ஏன் ஆம் ஆத்மியில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வெளில போறான் சார். அமைச்சராக இருந்த கேலாட்டுங்கிறது வெளில போற, முதல் நாள் வெளில போறாரு, மறுநாள் பிஜேபியில ஜாயின் பண்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? உடனே சிசோடியா மாதிரி உள்ள போட்டுருவேன், ஒரு வருஷத்துக்கு உள்ள போட்டுருவேன், உடனே வந்து கெஜ்ரிவால் மாதிரி உள்ள அமைச்சிருவேன், வர முடியாது, நீ வந்து வெளியே வா. அப்போ இது மாதிரி எல்லாரையுமே மிரட்டல் தோணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதான் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும் வேற? இது வந்து மக்கள் எவ்வளவு மக்களுக்கு வந்து கரெக்டா ஓட்டு போட்டா கூட அந்த ஓட்டு மக்களுக்கு இது வர வந்து சேர்றதில்லை. இப்போ வந்து என்கிட்ட ஓட்டு அதுலேயே நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு இருக்கு. நம்பிக்கை இல்லைனாலும் அதெல்லாம் முடியாது, அதுதான் போட்டாகணும். ஆக ஒரு அதிகாரத்தின் உச்சம், சர்வாதிகாரத்தின் உச்சம் என்ன அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா இந்த நாடு நல்லா ஒரு 2 பேர் மட்டும் தான் செய்ய முடியும். அவர்களையும் மிரட்டி தான் வைத்திருப்பாருங்க. உயிருக்கே ஆபத்தா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் உயிருக்கு பயந்துதான். ஏன்னா ஒரு கொலைகார பாலிகள், காந்தியே சுட்டவனுங்க தானங்க. யாரும் சுட மாட்டாங்க, யாரை கொல்ல மாட்டாங்க. என்ன இருக்குது? அவங்களாம் போய் ஜெயிலில் இருக்க முடியுமா? வயசாகி போச்சு. ஒரு வருஷம் இப்போதான் இவரால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. யாரு? சந்திரபாபு நாயுடு. இவரும் முடியாதவர். எல்லாரையும் வந்து மிரட்டி ஜெயிலில் கொடுமைப்படுத்தும். எல்லாரும் நான் நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் இருந்துக்கிறேங்கிற சூழல். திடீர்னு நாளைக்கு, ஏன்னா அவங்களோட ஏஜென்சி தான் சிபிஐ, அவங்களோட ஏஜென்சி தான் அமலாக்கத்துறை, அவங்களோட ஏஜென்சி தான் இன்கம் டேக்ஸ். நாளைக்கு ராத்திரி போயிருமே, நீ முதலமைச்சராக இருந்தால் நம்ம நீ சப்போர்ட் பண்ணாம போ. அவரையே பண்ணணும். இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிறாருன்னா ராகுல் காந்தி கை வைக்கிறது அது அடுத்தது. அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் கூட இல்லாமல் ஆக்கிடுறது. இந்த நிலைமை சந்திரபாபு நாயுடு வரப்போகுது, இந்த நிலைமை நிதிஷ்குமார் வரப்போகுது. இதையெல்லாம் அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பேசாம நம்ம இருந்து போவோம். ஆக பயத்தின் உச்சத்தில் இருக்கிறதுனால அவர்களை மிரட்டி வைத்திருக்கிறார்கள். அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த தீர்மானம் வெற்றி அடைஞ்சா இந்திய நாடு ஜனநாயக நாடா இருக்குமா? இருக்கவே இருக்காது. எப்படி ஜனநாயக நாடா இருக்கும்? இதான் எல்லாத்தையும் சர்வாதிகாரம், கம்பெனி சர்வ அதிகாரத்தையும் அவர்களே எடுத்துக்கொள்ள போகிறாரு. தேர்தல்னு சொன்னால் ஒரு இடத்துல இன்னொரு மக்கள் ஓட்டு போடுவான், ஜெயிப்பா. அந்த தேர்தல் முறைகள் இருந்தாலும் ஓரளவு இன்னைக்கு சில தீர்ப்புகள் இன்னைக்கு நல்ல தீர்ப்பு வந்திருக்குது. யாரு நம்ம சஞ்சீவ் கண்ணா கொடுத்துருக்கிறார், நல்ல தீர்ப்பு. ஆனாலும் அதுவும் 6 மாசம் அவர் இருக்க போறாரு.
பிரச்சனைகள் இருக்கு. இந்த இதை வந்து இப்போ இந்த கோயிலை பற்றியோ எந்த மசூதியை பற்றியோ இப்போ பேசக்கூடாது, இந்த தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் தான் பேசலாம், உடனே வருமா, அது இழுத்து விட்டாரு. ஆனால் இது அடுத்த நீதிபதி வந்தால் வர்ற வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன வச்சு பண்ணிக்கலான்னு இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாபர் மசூதியை பார்த்துட்டோம், இன்னும் தொடர்ந்து நடந்துக்க போகிறோம். என்னங்க அஜ்மீரில் போய் கை வைக்கிறேன்னா என்னங்க அர்த்தம்? அது வந்து இந்தியாவில் மிகப்பெரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருலேருந்து அமெரிக்கா அதிபர் ஒபாமாவிலேருந்து அங்கே ஒரு நம்பிக்கை வைத்து அங்கே வருவார். அப்துல் கலாம் வரைக்கும் அங்கே போயிருக்கிறார். ஆக அது வந்து என்னன்னா வழிபாட்டு தலங்கள்ங்கிறது வேற, அது வேற. அது வந்து ஒரு நினைவிடம். அங்கே பல பேர் நம்பிக்கைக்காக போகிறாங்க. அங்கே போகிற குழந்தைகள் பிறக்கிறது, அந்த இது பல மாதிரி அவங்க சிருஷ்டி பெரிய மகானாக கருதப்படுகிறாரு. அப்போ அதுலெல்லாம் போய் இப்போ ஏற்கனவே அங்கே வெடிகுண்டு நிகழ்த்தியிருக்கிறாரு. அது நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு வெடிகுண்டு நடத்துறதுக்கு அவங்க மேலே தண்டனைலாம் வந்துருக்குது. இப்போ இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு, அதாவது மசூதிகளில் இனி இந்து மத வழிபாடு உள்ள சிலைகள் இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் உயர்நீதிமன்றம் சரி கீழ்நீதிமன்றம் சரி விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கும் இன்னொன்று குறிப்பிட்றாங்க, 1947க்கு முந்தைய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமாகட்டும் இஷ்யூவாக இருக்கட்டும் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 91ல் 47 முன்னாடி இருந்தது, அது ஒரு சட்டம் இது இருக்குது. அதான் 91ல் தான் அந்த தீர்ப்பு அந்த இது கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டால் 47க்கு முன்னாடி இது கீழே கோயில் இருந்துச்சா, இல்லை கோயிலுக்கு கீழே புத்தர் விகாரம் இருந்துச்சா, இல்லை மகாவீருடைய இது இருந்துச்சா. ஏன்னா நிறைய கோயில்கள் வந்து புத்த விகாரம் வந்து இடிக்கப்பட்டு அதில் கோயில்கள் கட்டப்பட்டதாகவும் இருக்குது. அது மாதிரி மகாவீர் கோயில்கள் எல்லாம் அந்த காலத்தில் அது எல்லாம் 200 ஆண்டுகளுக்கு மேலே உள்ளது, எல்லாமே அதுக்கு முன்னாடி உள்ளது. என்ன ஆக அதெல்லாம் இது தோணுன்னா அது போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு எப்படின்னா, இன்னும் நீதி சாகவில்லை, இன்னும் நீதி ஓரளவு சில நல்ல நீதிபதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனால் இதே முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி அவர் அந்த ராமர் ஜென்ம பூமியோட நீதியை வந்து நான் எப்படி கொடுத்தேன்னா கடவுள்கிட்ட நான் கேட்டு தான் கொடுத்தேன்ற அந்த வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க? இந்த நீதிபதிக்கும் அந்த சந்திரசூட் அவர்கள் வந்து அவர் தான் அந்த 5 இதுலேயும் அவரும் இருந்தார். அந்த அப்போ வந்து கொடுக்கப்பட்டது அந்த நீங்கள் சொன்ன தீர்ப்பு. இது முற்போர்க்கா இல்லையா 2 நீதிக்கும்? நீங்கள் சொன்ன தீர்ப்பு ஆமாம், அதுதான் இப்போ அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு சில எல்லைகள் இருக்குது. எவ்வளோதான் தீர்ப்பு சட்டத்தின்படி இருந்தாலும் நீதிபதிகளுக்கு அவங்களுடைய அனுபவத்தின் ரீதியாக அவங்க சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது முதல்ல வந்து தெளிவாக அவர்கள் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவான தீர்ப்பு. 47க்கு முன்னாடி என்னென்னலாம் எப்படி எக்ஸப்ட் அந்த ராம ஜென்ம பூமியை மட்டும், ஏன்னா அது வந்து எல்லாருமே அக்செப்டடாக ஆயிடுச்சு. அது ராம ஜென்ம பூமி முஸ்லீம்கள் கூட அதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த பிரச்சனை சரி வானாதோடு சால்வ், அது சரியானது இல்லை. ஏன்னா அந்த தொல்லியல் துறை வந்து அதுக்கு சரியான அது கீழே இருந்ததாங்கிறது அது கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அதை கொடுத்துருக்காங்க, பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு. இப்போ வந்து அதே தொல்லியல் துறைக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட அது பெரிய இதாக போயிடும். அண்ணா இந்த சந்திரசூட் அவர்களை நம்ம எல்லாரும் மதிக்கிறோம், எல்லாரும் மதித்தோம். இது தமிழ் இந்தியாவின் ஒரு புரட்சிகரமான ஒரு உச்ச நீதிபதினு நம்ம பேசுகிறோம். ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய பிழை தான் நான் நினைக்கிறேன். என்கிட்ட நமக்கு உரிமை இருக்குல்ல, தவறு யார் செய்தாலும் தவறு தானே. அப்போது அவர் வந்து அந்த 5 பேர் கொண்ட பெஞ்ச் அந்த தீர்ப்பு வழங்கும் போது அவர் இருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டால் இது மாதிரி எந்த இதுவுமே வந்து 47க்கு பிள்ளை யாருமே நம்ம வந்து எந்தெந்த ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும், தொடரும்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் இவர் அடுத்தது கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, அடுத்து அது முடிஞ்சது அவர் தான் கொடுத்தவர், அவரே என்ன சொல்கிறாரு, அது கரெக்டு தான். அது அந்த 47க்கு முன்னாடி உள்ள எந்தெந்த கோயிலாக இருந்தால் மசூதியாக இருந்தால் சர்ச்சாக இருந்தால் இப்போ புத்த விகாரம் இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க மாற்றிருந்தாலும் சரி, கோயில் அடிச்சுட்டு கட்டியிருந்தாலும், இல்லை மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டியிருந்தாலும், இல்லை புத்த விகாரம் கட்டிட்டு இடிச்சுட்டு கோயில் கட்டியிருந்தாலும் எது எப்படியோ அது அப்படியே இருக்கும் அதில் சொல்லிட்டு. ஆனால் அது ஆராய்ச்சி பண்ணலாம், அது இருந்துச்சா அப்படிங்கிறது. அப்போ இருந்துச்சான்னு போய் பாருன்னு சொன்னா அதுதானங்க நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இப்போ உள்ள போய் பார்க்கலாம். தொல்லியல் துறை வந்து பிஜேபியினுடைய பிரச்சார யுக்தியாக அது பயன்படுத்தப்படுது. அப்போ தொல்லியல் துறை போய் என்ன பண்ணோம், போய் பார்த்துட்டு அதில் இருப்பது போல் தெரிகிறது, இல்லை இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டாக சொன்னால் கூட இங்கே வந்து அமைப்புகள் அதை சார்ந்தவர்கள் அதை என்ன எடுத்துக்குவான்,
நெகட்டிவாக இதாக எடுப்பாங்க. இல்லை, நடந்து முடிந்த எலெக்ஷனில் கூட ராமஜென்ம பூமியை வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு முன்னணிப்படி தானே ஓட்டே கேட்டாங்க. அரசியல் தான் முக்கியமாக இவங்க வந்து அதை தான் சொன்னேன் நான். இவங்க உத்தரப்பிரதேச அரசியலில் ஏன்டா நம்ம குறைச்சோம், எதுக்குடா குறைஞ்சோம்னு நினைக்கிறாங்க. நினச்சதுக்கு இதுக்கு திருப்பி அடுத்த கலவரத்தை நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த சந்திரசூட் சொன்னது இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. அது வந்து மிக வரலாற்றில் ஒரு பிழை பண்ணிட்டார் இந்த நாட்டு மக்களுக்கு. மிகப்பெரிய சொல்ல போனால் இந்த ஏன்னா இந்த வாதாபி அந்த இதில் வந்து இதே இந்த பிரச்சனையினால ஒரு கலவரம் வந்துடுச்சு. இந்த ஒரு கோயிலில் வந்து இதே சொல்ல போய் கலவரம் வந்து அந்த இவருடைய உத்தரவுனால அதுதான் 4 பேர் செத்து போயிட்டாங்க கலவரத்தில். அப்போ அந்த போனதுக்கு நீதிமன்றம் ஒரு காரணம் இல்லையா? நீதிமன்றத்தினுடைய இந்த மாதிரி தவறான உத்தரவுகள் தவறாக கொடுத்துட்றாங்க. என்னது ஆராய்ச்சி பண்ணுறது? தடுத்துட்டுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அந்தந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும்னு நீங்களே சொல்லிட்டு திருப்பி போய் ஆராய்ச்சி பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ண பிரச்சனை நீ எடுன்னு தானே அர்த்தம். ஆக இது வந்து சந்திரசூட் அவர்கள் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் தான் சொல்கிறேன். பார்ப்போம் தோழர், வருங்காலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி போக போதா, இல்லை ஜனநாயகம் வெல்லுமா? நேரம் காலம் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.